லவ் ஸ்டோரின்னு சொன்னாங்க. சரி எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன்னு போனேன். போனா சிதைச்சு விட்டாங்க. அப்படி என்னடா அந்த படத்துல கதைன்னு கேட்டீங்க அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்லே நம்ம பரிதாபங்கள் கோபி இருக்காருல்ல, சென்னையில இருக்கிற பெரம்பூர் ஏரியாவை பத்தி சும்மா கர்நாடக தமிழ் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்க. வேற மாதிரிங்க. நம்ம படத்துல நம்ம ஹீரோ பாரி இருக்காருல்ல, அவர் ஆத்தென்டிக் தெலுங்கு ஃபேமிலி. அம்மா வந்து ரோஜா, அப்பா சேத்தன் இப்படின்னு சொல்லி ஒரு ஆத்தென்டிக்கா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ரோஜாவுக்கு ஜாதி, மதம், கடவுள் நம்பிக்கை இது மூணுமே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லவ் மேரேஜ் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா நம்ம தலைவன் என்ன பண்ற அப்படின்னா, ஒரு ஆங்கிலோ இந்தியன் பொண்ணை லவ் பண்றாப்ல. அவங்க கல்ச்சர் வேற மாதிரி. ஏன்னா அவங்க ரொம்ப ஜோவியலா இருப்பாங்க, பார்ட்டி டான்ஸ் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து லவ் சொல்றாரு. அவங்க ஒத்துக்கல. அதுக்கப்புறம் போக 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 வந்து அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதற்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவே இந்த லவ் நம்மளுக்கு செட் ஆகாது, ஃபேமிலி செட் ஆகாம விட்டுட்டு போலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் லவ் பண்ணிடுறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போது நம்ம தலைவன் அவங்க அப்பாவையும் சம்மதிக்க வச்சு எப்படி இந்த கல்யாணத்தை பண்ணாப்ல அப்படிங்கிறத சும்மா பிளாஸ்டா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல என்னடா பிளஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கிரீன் பிளேங்க. சும்மா ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எந்த ஒரு சீரியஸ்னஸுமே இல்லாம சும்மா கலகலன்னு கொண்டு போன விதம் உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட குரூ, இந்த படத்தோட ஹீரோ பாரி இளவழகன் சொல்லவே தேவையில்ல. நடிப்பு அரக்கன். சும்மா ஜமான் ஒரு படம் எடுத்திருப்பாப்ல, சும்மா ஜம்முன்னு பண்ணிருப்பாப்ல. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னு பாத்தீங்கன்னா நம்ம சேத்தன் சாரும் பரிதாபங்கள் கோபியும் தான். சேத்தன் சாரு உண்மையிலே மனுஷன் என்ன கேரக்டர் கொடுத்தாலும் கொள்றாயா. இந்த படத்துல காமெடியில அடிச்சு பிச்சிருப்பாப்ல. சும்மா நம்ம ரோஜா மேடம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அம்மாவா ரொம்ப சூப்பரான ஒரு நடிப்பை கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்து நான் வியந்து பார்த்த ஆள் அப்படின்னா நம்ம பரிதாபங்கள் கோபி தான். சும்மா கர்நாடகா தமிழ்ல படம் ஃபுல்லா பிளாஸ்ட் பண்றாப்ல. கிளைமேக்ஸ்ல ஒரு சம்பவம் பண்ணி விடுவாப்ல. இந்த கதைக்கு ஒரு திருப்பமா இருக்கும். உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பிளேயா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. படம் ஃபுல்லா சிரிப்பு தாங்க. அதுவும் முக்கியமா கிளைமேக்ஸ் ஒரு 20 நிமிஷம் அடிச்சு கிழிக்கிறாங்க. நமக்கு வயிறு வலிக்குது. அந்த லெவலுக்கு வந்து காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. உண்மையிலே இந்த படம் ஒரு தரமான படம். இந்த படத்தை வந்து பாரி இளவழகனே டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காப்ல. உண்மையிலே ரொம்ப சூப்பரான படம். ஃபேமிலியோட போங்க, பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அவ்வளவுதான்.